யாராவது ஒரு மனிதனை பார்த்து நீ ஒரு 2 வருஷத்தில் மறைஞ்சிட்டுனா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டான்னு சொல்லுவாங்க, ஏப்பா முதல்ல வாயை கழுவுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஏன்னா மரணத்தை எல்லோரும் பயப்படுறோம். ஆனால் இந்த விஷயத்த ஒரு நிறுவனம் இதை மட்டுமே சொல்லி பல 1000 கோடி சம்பாதிச்சிருக்கு. வேறு யாரும் இல்லை, நம்ம எல்ஐசி தான். எல்ஐசியுடைய முதலீடு என்ன? மரணம். அது மார்க்கெட் ஸ்டேட்டஸ் என்ன? நீ எப்போனாலும் சாவ. நீ எப்போ சாவேன்னு உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நீ எப்போனாலும் சாவ. இது 2 மட்டுமே வச்சு இன்றைக்கி பல 1000 கோடி வர்த்தகம் நடக்குது. அப்போ மரணத்தை கேட்டாலே பயப்படக்கூடிய மனிதர்கிட்ட வந்து நீ மரணத்தை மரணிச்சிருவ, நீ மரணிச்சா இல்லை அவங்க குடும்பம் அனாதையாக போயிடும், அதனால் ஒரு 10 லட்ச ரூபா பாலிசியை போடு. 10 வருஷம் வரை நீ உயிரோடு இருந்தீங்கன்னா திருப்பி 10 லட்ச ரூபாய் வாங்கிக்க. இல்லையா 5 வருஷம் செத்து போயிட்டுன்னா அந்த 10 லட்ச ரூபாயை உன் குடும்பத்தில் யாரையாவது கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு எதை பயப்படும். ஆனால் மனுஷன் அதையே தன்னுடைய முதலீடு ஆக்கி அது மிகப்பெரிய வர்த்தகம் நடத்திக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு செய்தி, ஒரு சொல்லக்கூடிய விதமும் ஒரு செயலை சிந்திக்கக்கூடிய விதமும் மாற்றி இருக்கணும். அவ்வளோதான். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. பாதையை தேடாதே, பாதையை உருவாக்கு.